அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மாயம் என்று புகார் எழுந்திருக்கிறது. திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் 1 கோடி ரூபாய் மதிப்பு நகைகள் மாயம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 1 கோடி ரூபாய் மதிப்பு நகைகள் மாயம் என்று புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபேஷ். இது குறித்தான விவரங்கள். நிச்சயமா ஆசினி, ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. ராமநாதபுரம் தேவஸ்தான நிர்வாகத்தின் கீழ் உள்ள இந்த கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 44வது திருத்தலமாகும். இந்த கோவிலில் சாமிகளுக்கு அணிவிக்கப்படும் நகைகள் கணக்கெடுக்கப்பட்ட போது 952 கிராம் தங்க நகைகள், 2400 கிராம் வெள்ளி நகைகள் என 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாரம்பரிய நகைகள் காணாமல் போயுள்ளது. இது தொடர்பாக தேவஸ்தானத்தினுடைய திவான் பழனிவேல் பாண்டியன் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீசிடம் புகார் அளித்துள்ளார். இங்குள்ள மூலவருக்கும் தாயாருக்கும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி, முத்து, பவளம் உள்ளிட்ட ஆபரணங்கள் திருவிழா காலங்களில் மற்றும் வழக்கமான நாட்களில் அணிவிக்கப்படுவது என்பது வழக்கம். இந்த நகைகள் அனைத்தும் திருப்புல்லானி கோவில் உள்ள பாதுகாப்பு பெட்டகம் மற்றும் ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் உள்ள அந்த அறங்காவலர் பெட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. பெட்டகத்தின் சாவியை கோவில் பரம்பரை ஸ்தானிகர் வைத்திருப்பது வழக்கம். இந்த நிலையில் ராமநாதபுரம் தேவஸ்தானத்தின் திவானும் நிர்வாக செயலருமான பழனிவேல் பாண்டியன் நகைகளை ஆய்வு செய்த போது ஆவணத்தில் இருந்த சில தங்க நகைகள் பெட்டகத்தில் இல்லாதது தெரிய வந்தது. இதனையடுத்து ராமநாதபுரம் அரண்மனையில் உள்ள அறங்காவலர் பெட்டகத்திலும் நகை சரிபார்ப்பு நடத்தப்பட்டதை அடுத்து நகைகள் காணாமல் போயிருப்பது தெரிய வந்தது. மொத்த நகைகள் கணக்கெடுப்பில் 952 கிராம் தங்க நகைகள், 2400 கிராம் வெள்ளி நகைகள் என 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் காணாமல் போனது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீபிடம் திவான் பழனிவேல் பாண்டியன் புகார் அளித்துள்ளார். மேலும் கோயில் நகைகள் மாயமான நிலையில் பெட்டக சாவிகளை வைத்திருக்கும் அந்த பெருமாள் கோயிலுடைய பரம்பரை ஸ்தானிகர் சீனிவாசனும் என்பவரிடம் விளக்கம் கேட்டபோதோடு ராமநாதபுரம் அரண்மனை தேவஸ்தானம் தற்பொழுது அவரை தற்காலிக பணி நீக்கவும் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.